Arts Media jointly present Bravely Speak Out, a short play on child safety and well-being. நம்ம ரெண்டு பேர் சந்தோஷத்தாலே புள்ளையாவான்னு சொல்லிடுவா. ஜாலியா இருங்க, அப்புறம் பார்க்கலாம். பாய். பாய் அங்கிள். மெரிப்பம்மா ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க அப்பா கிட்ட கேட்டா வாங்கியே தர மாட்டாரு. டைம் இல்ல மறந்துட்டேன்னு காரணம் சொல்லுவாரு. படிப்போடு சேர்ந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்க கலந்துக்கும் போது நீங்க நிறைய கத்துக்கலாம். வாவ், வெரி நைஸ். என்னப்பா நீ தனி கிரிக்கெட் விளையாடுற? நான் உனக்கு பவுல் பண்ணட்டா? ஆண்டி பட்டாசை தரையில வச்சு வெடிக்காம கையில வச்சு வெடிச்சான் டீச்சர். அதான் பட்டாசு வெடிக்கும் போது கையும் சேர்ந்து வெடிச்சிருச்சு டீச்சர். குழந்தைகளோட பாதுகாப்புக்கும் நல்வாழ்வுக்கும் இந்த சமூகமும் பொறுப்பெடுத்துக்கணும். ஒரு சோ ஸ்வீட். நீங்க பண்றது தப்பு. சில நேரங்கள்ல சில பேர் உங்ககிட்ட நம்பிக்கையை ஏற்படுத்த சில பரிசெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஏத்துக்க கூடாது. குழந்தைங்க நாம மேட்ச் பாக்ஸ், ஸ்டவ், ஃபயர், கிராக்கர்ஸ், ஹாட் வாட்டர் இதெல்லாம் பயன்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்தணும். பள்ளிக்கூடம் அனுப்பிட்டா மட்டும் அப்பா அம்மா கடமை முடிஞ்சிடாது. முதல் பள்ளிக்கூடம் நம்ம வீடு தான். முதல் ஆசிரியர்கள் நம்ம அப்பா அம்மா தான். குழந்தைகளை அன்பாவும் ஒழுக்கமாவும் வளர்க்கணும். Very well delivered in a nice playful way, engaging the kids, and also it's a message to the audience and the community in general. First group now இங்க வந்து இந்த சென்டர் ஆஃப் தி ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணனும். ஒரு பதக்கம் இருக்கும். ஒரு ஸ்டேஷன்ல சார் என் கோல்டு காரன் சார். இந்த நாடகம் மூலமா குழந்தைங்க வந்து மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ப்ளே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டா இருந்தது. ஓகேவா? ஓகே, பிடிக்குது. ஐயோ! காட்டுல படச்சிட்டு ஆதி யுத்திக்கு பட படாச்சு. அந்த கூரை மேல வந்து ஐயோ கூரை பத்தி எரியுது. ஐயோ இந்த ஓடுங்க. Thank you all for so much practice. அப்ப டிராமான்றது ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் லிசனிங். அருண் தானே? so cute boy. உன் பேரு அருண் தானே? ஆமா அங்கிள். ரொம்ப கியூட் பாய். அருண், உனக்கு சாக்கோபார் பிடிக்கல, வேணுமா? நான் சாக்கோபார் பிடிக்காது அங்கிள், எனக்கு வேணாம். When I look at our children, I see our future leaders, our future teachers, future parents, future politicians. And so for me, it's very important that we make sure that children are safe and protected from all types of maltreatment. பெட் சிவனா வரல தெரியாம பிளட் சாமி, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே அப்படி இருக்கணும். சரியா? டிச்சாச்சி என்ன ஒரு லைவ் ஃபேமிலி மாதிரி. ஆமாம், நம்ம தான் நம்ம குழந்தைகளுக்கு உதவி பண்ணணும். பாதுகாப்பு பற்றி சொல்லித் தரணும். அவங்களுக்குள்ள தைரியத்தை வளர்க்கணும். குழந்தைகளுக்கு எது பாதுகாப்பு இல்லைன்றதை தெரிஞ்சு அவங்களுக்கு பிடிக்கலன்னா நோ சொல்ல கற்றுக்கணும். குழந்தைகளுக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இது. இது ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற ஒரு நிகழ்ச்சி. நாங்கள் உங்களுக்கு வந்து அப்பா அம்மா மட்டும் இல்லை, we are good friends. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஷையா இருந்தேன். அதுக்கப்புறம் சார் சொன்னாரு ஷையா இருக்கக்கூடாது ட்ராமா நடிக்கும் போது. குழந்தைங்க கிட்ட கண்டிப்பா சொல்றதை விட்டு அன்பா சொன்னா அவங்க ஏற்றுப்பாங்க. I got some main important things that I have learned from the students.
ஐயோ, என் பொண்ணு காவேரி என்னாச்சு? காவேரி! அம்மா காவேரி, என் தங்கமே, உனக்கு ஒண்ணும் ஆகலைல்ல? நிறைய விஷயங்கள் இப்ப சொசைட்டில நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? பாதுகாப்புன்றது நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஸ்போர்ட்ஸ் போனால நம்ம விளையாடும் போது பிரச்சனை எல்லாம் என்கிட்ட சொன்ன பாரு, உன் தைரியத்தை. காவேரி, இப்ப என்கிட்ட எல்லாத்தையும் சொன்ன பாரு, உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். இது உன் தப்பு இல்ல, இதுக்கு நீ காரணம் இல்ல, அந்த அங்கிள் பண்ண தப்பு. நம்ம எல்லாரும் சேர்ந்து இது வரைக்கும் முடிவு காட்டலாம். Good that you said about unsafe and safe touch. இங்க வந்து ரியாக்ஷன் மாறல. நீ சொன்னே நீல சாயை கலந்தது உங்களுக்கு தெரியாதவங்க உங்க மேல எங்கேயாவது கை வச்சாங்கன்னா விடக்கூடாது. நீங்க நோ சொல்லணும். உங்க டார்ச்சரை நான் தாங்கிக்கிட்டு வாழறதை விட எங்கன்னா தனியா போய் வாழலாம். இந்த வீட்டுல எல்லாம் இருக்கு, ஆனா நிம்மதி மட்டும் இல்ல. என் குழந்தைங்களை நானே பாத்துக்கிறேன். கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் எப்படி இருக்கணும், பேரண்ட்ஸ்கிட்ட டீச்சர்கிட்ட ஸ்கூலில் மற்ற சோஷியல் மீடியாவில் எப்படி இருக்கணும் அப்படின்றத நல்ல ஒரு மெசேஜாக சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் யாத்திரை சார் அவர்களுக்கும் ஸ்கூல் சார்பாகவும். நம்ம ஸ்கூல் மூலயமா இந்த மெசேஜை கொண்டு போய்க்கிறாங்கன்னா மிகப்பெரிய விஷயம். அடிபட்டுச்சு பொறுமையா. ஆமாம்மா, சின்ன காயதாம்மா. நல்லா சாப்பிடுவோம். காவேரி, இதுக்கப்புறம் உனக்கு நம்பிக்கை இல்லாதவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட நீ நோ முடியாதுன்னு சொல்லணும். எப்படி நம்ம தைரியமா இருக்கணும், நமக்கு ஏதாவது நடந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், நமக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? பெரிய வட்டம் முடிச்சு மேலே ஏறி ஒரு பண்ணிட்டு வரணும். அது கூட காவேரிக்கு நடந்தது இனி வேற யாருக்கும் நடக்க கூடாது. இந்த ஆபத்தை தைரியமா எதிர்கொண்ட காவேரிக்கும் மத்த மாணவருக்கும் பாராட்டு. நம்ம சொல்லணும் தைரியமா இல்ல செய்யலாமா? இதுக்கப்புறம் நமக்காக நாடகம்லாம் பண்ணி அண்ணாவுக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த விழிப்புணர்வுடைய தாக்கம் நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா? எல்லாரும் இனிமே நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? என் கையை பாருங்க, இதுல என் பேரை எழுதியிருக்கேன். பிளஸ் இந்த 5 விரலையும் எனக்கு நம்பிக்கையான 5 பெரியவங்க பேரை எழுதியிருக்கேன். எனக்கு எது ஆபத்து நேர்ந்தா இவங்க 5 பேரும் என்ன பாதுகாப்பாங்க. What we witnessed today is a beautiful piece of art. Even on writing, it is beautiful the way it was scripted and the execution is amazing. The kids are fantastic. குழந்தைங்களை நீங்கள் நம்புங்க. முதல்ல இந்த டீப் லிசனிங் சொல்கிறாங்க இல்லைங்களா, குழந்தைங்க சொல்கிறத நீங்கள் ஆர்வமாக கேட்கும் பொழுது அவங்க படிப்பு மட்டும் இல்லை மற்ற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம உரிமை இல்லாம யாரும் நம்ம உடம்ப தொட அனுமதிக்க கூடாது. முக்கியமா உங்களுக்கு சேஃப் டச் அன்சேஃப் டச் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஒன்று ஆர்வலில் இருக்கு. இதை வந்து எப்படி பண்றாங்க, இதுக்கு ஒரு நம்பர் இருக்கு. குழந்தைங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து தெரியப்படுத்துறதுக்கு குழந்தைங்க நீங்கள் இந்த வயசில் கற்றுவதுல மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. இந்த நாடகத்தை வந்து இன்னும் வந்து விரிவாக்கம் படுத்தணும். The sounds, the lights, the teachers, the students, and I feel like it's an opportunity to feel and live that we are all responsible for keeping children safe and for empowering them to be the best they can be.